அவினாஷ் பிரகாஷ் எழுதி, இயக்கி, படமாக்கி, எடிட்டிங் செய்துள்ள நாங்கள் ஒரு அனுபவமிக்க இயக்குனரின் படைப்பின் தோற்றத்தைக் கொண்டுள்ளது. ஆனால் இது ஒரு அறிமுகப் படம். ஆழ்ந்த தனிப்பட்ட கட்டுரை, அதன் நீளம் குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டியது அவசியம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு தசாப்த கால கதையைச் சொல்ல எடுக்கும் நேரம் முற்றிலும் நியாயமானதாகத் தெரிகிறது. குறிப்பாக வீடு என்பது அது இருக்க வேண்டியதல்ல, இனிமையான வீடு என்று சொல்லும்போது வளர்வது ஒருபோதும் எளிதானது அல்ல. ஹிரேத் என்ற வெல்ஷ் கருத்தைக் குறிக்கும் ஒரு தலைப்பு அட்டையுடன் தொடங்கும் நான்கள், நீங்கள் திரும்ப முடியாத ஒரு வீட்டிற்கு அல்லது ஒருபோதும் இல்லாத ஒரு வீட்டிற்கு வீட்டு இயக்கம் என்று விளக்குகிறது. இது உண்மையான நீடித்த மகிழ்ச்சி இல்லாத ஒரு வீட்டில் ஊட்டியில் ஒரு எஸ்டேட்டில் கழித்த இயக்குனரின் சொந்த குழந்தைப் பருவத்தின் அரை சுயசரிதை கதையைச் சொல்கிறது. கவனம் 3 உடன்பிறப்புகள் மீதுதான். அவர்களுக்கு விஷயங்கள் எப்படி நடக்கும் என்பது அவர்களின் பணித்தலைவர் தந்தையைப் பொறுத்தது. அவர் எந்த மீறல்களுக்கும் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்ய மாட்டார். ஒரு பையன் தேன் மிட்டாய் வாங்கியதற்காக அறையப்படுகிறான். மற்றொருவன் தனது 6 பாடங்களிலும் தோல்வியடைந்ததால் தாக்கப்படுகிறான். மூச்சுத் திணற வைக்கும் இந்த உலகில் தவறான அடிகளுக்கு இடமில்லை. ஒருவர் கூறுகிறார், கல்வி என்பது சுதந்திரம், சிந்திக்கும் சுதந்திரம். நாங்களில் உள்ள தந்தை அந்த கருத்தை உதட்டளவில் சொல்லலாம், ஆனால் நடைமுறைக்கு வரும்போது அதைத்தான் அவர் நம்பப் போவதில்லை. படத்தின் சூழலில் முழுமையாக கலந்த புதுமுக நடிகர்களுடன், நாங்கள் திரைப்படம் தான் நல்லதையே விரும்புவதாக உறுதியாக நம்பும் ஒரு தந்தையின் உணர்ச்சிகரமான சித்தரிப்பாகும். தனது 3 மகன்களையும் அவர் நேசிக்கிறார். அவர்களை ஒழுங்குபடுத்தி, வாழ்க்கையின் சவால்களுக்கு அவர்களை தயார்படுத்தும் முயற்சிகளில் அவர்களுக்கு உணர்ச்சிகரமான காயங்களை ஏற்படுத்துவதில் அவர் எந்தக் கவலையும் கொள்ளவில்லை. தந்தை ராஜ்குமார், அறிமுக நடிகர் அப்துல் ரிப்பே, பெற்றோராக இரக்கமற்ற முறைகளை நாடுகிறார். ஆனால் அவர் ஒரு அரக்கன். அவர் மிகவும் கண்டிப்பானவராக இருப்பதற்காக அரிதாகவே வருத்தப்படுகிறார் அல்லது வருத்தப்படுகிறார். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், நான் உங்கள் குழந்தைப் பருவத்தை மீண்டும் கொண்டு வருவேன் என்று அவர் தனது மகன்களிடம் பலவீனமான ஒரு தருணத்தில் கூறுகிறார். ஆனால் அவர் உண்மையில் அதை அர்த்தப்படுத்துகிறாரா? ஒரு ஆண் தந்தை மற்றும் தொழில் முனைவோராக அவர் தோல்வியடைவதுதான் அவர் தனது மகன்களான கார்த்திக், மிதின் விடோட் கௌதம், நிதின் டிடோட் மற்றும் துருவ் ரித்திக் எம்டோட் ஆகியோரை நடத்தும் விதத்தை பாதிக்கிறது. அவர் மூச்சுத் திணற வைக்கும் கவலைக்கும் வெளிப்படையான அரிப்புக்கும் இடையில் மாறி மாறிச் செல்கிறார். இதனால் அவரது குழந்தைகள் தொடர்ந்து அச்சத்தில் மூழ்கிவிடுகிறார்கள். மலைப்பகுதியில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் இல்லாத ஒரு பங்களா என்ற சூழல் தந்தையின் பயத்தை மேலும் அதிகரிக்கிறது. ராஜ்குமாரால் பல மாதங்களாக பில்களை செலுத்த முடியவில்லை. இருண்ட இரவுகளில் இடி மற்றும் மின்னல் ஜன்னல்களை சத்தமிட்டு அறைகளுக்குள் இருண்ட ஒளிக்கற்றைகளை அனுப்பும். உடன்பிறந்தவர்களில் இருவர் 3வது நபரை நோக்கி நடைமுறை குறும்புகளை செய்கிறார்கள். அவர் நிழலில் இருக்கும் பேய்களால் பீதியடைந்துள்ளார்.